மதுரையில் வரதட்சணை கேட்டு பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் ஒரே குடும்பத்தில் காவலர்கள் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தேனியைச் சேர்ந்த தங்கப்பிரியாவிற்கும் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் பூபாலனுக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்த தங்கப்பிரியாவை வரதட்சணை கேட்டு கணவர் குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தங்கப்பிரியாவை கணவர் பூபாலன் வரதட்சணை கேட்டு சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பூபாலன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் பூபாலன், அவரது தந்தை மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டரான செந்தில்குமரன் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே மனைவியை தாக்கியதை தனது சகோதரியிடம் பூபாலன் விவரித்து கூறும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்கு புடிச்சு நம்பி நம்பி விட்டுட்டேன். சங்கு குளவரை ஒரு குழு குடிச்சு விட்டேன். பாவம் தொண்டை கட்டிக்கிச்சு. வலி எச்சி விட முழுக்க முடியல போல, வலிக்குது போல. ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா. அங்க போர் சுணங்கிட்டா சங்கடம் தானே. சுணங்கிட்டா. முகங்கெல்லாம் அப்படி மாறி போச்சு. முகம் இழுத்து விட்டது. முகத்துலதான் அடிபடுது. அப்புறம் எப்படி துமுறு ஏன் இப்படி பேசுற? அப்ப பேசுற அதத்தான் சொன்னேன். ஒரு பேசுனா அப்படித்தான். அப்ப தேவையெல்லாம் பேசாத நீ வாய மூடு, இல்லன்னா இப்படித்தான் நடக்கும் அப்படின்ட்டு. அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு, 10 பவுன் கேக்குறாரு, நீ தானே சொன்ன எங்க அப்பாட்ட. அப்புறம் அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதா உனக்கு அப்படின்னு.